கோவை மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரறிவாளன் போட்டியிடுகிறார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இவர் ஒரு இளம் வேட்பாளர் என்றே நாம் சொல்லலாம். இளம் வயதிலேயே அரசியல் சார்ந்த அந்த கட்சி சார்ந்து மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை போராட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் முன்னெடுத்து வருகிறார். இந்நிலையில் அவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டறியலாம். வணக்கம் சார். நாம் தமிழ் கட்சியின் சார்பில் நீங்கள் போட்டியிருக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கட்சி சார்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இப்போ ஒரு வேட்பாளராக நிற்கும் பொழுது இந்த களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? களம் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு இளம் வேட்பாளர் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் 28 வயது சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதன் பிறகு யாருக்கும் பெருசாக வாய்ப்பு கொடுக்கல, எந்த கட்சியும் கொடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 150 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. அதுலேயும் இந்த 150 இளைஞர்களில் நான் ஒருத்தன் மிகவும் இளம் வாய்ந்த வேட்பாளர் அப்படின்றதுல எனக்கு பெருமையாக இருக்குது. நான் மக்களை போய் சந்திக்கும்போது மக்கள் பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. உங்கள் எதிர்த்து போட்டியிடும் பொழுது திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுறார். அவர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிருக்கிறார். அவர் ஏற்கனவே 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய உங்கள் சவால் நீங்கள் அதை பார்க்குறீங்களா? எப்படி இந்த கலக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் இது சவாலாக பார்க்கல. உண்மையிலேயே நாங்கள் இவங்க 2 பேரும் உத்தமர்களாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஆனால் 2 பேருமே ஊழலில் திகைத்து போனவர்கள் தான். செந்தில் பாலாஜின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் சிறைக்கு போயிட்டு வந்தவர். அவர் எதனால் சிறைக்கு போயிட்டு வந்தார் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும், நாடறிந்த ஒரு ஊழல்வாதி. இவர் ஊழல் செஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே அவர் சிறையில் இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்களான்னு நம்ம மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புகிறோம். அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறையாதவர் அம்மன் அர்ஜுனன். அவர் வீட்டுக்கு கடந்த ஆண்டு ரைடு போனாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிருக்கிறாங்க. இந்த ஊழல்வாதிக்கு உங்களுடைய ஓட்டு போட போகிறீங்களா, உங்களுடைய வாக்கை செலுத்த போகிறீங்களா அப்படின்னு 2 பேர்த்தையும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பேசுகிறோம். இல்லை 3ஆவதாக நிற்கக்கூடிய பேரறிவாளன், நானும் சிறைக்கு போயிருக்கேன், நானும் மக்களுக்காக போராடி நான் சிறைக்கு போயிருக்கேன், எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்களான்னு கேள்வி மக்கள் மத்தியில் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போது இங்கே 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தை பொறுத்தவரையும் 2 முனை போட்டியாக தான் இருக்குது. ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று பேரறிவாளன் அப்படின்ற போட்டியாக தான் இங்கே இருக்குது. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது அவங்க என்ன மாதிரி கோரிக்கைகளை வைக்கிறாங்க, என்ன மாதிரி தேவைகளை அவங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க? இந்த தொகுதியில் இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. மாறாக எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுங்க. சாலை வசதி இங்கே சரியாக இல்லை. ஒன்று வேணால் நம்ம பேசிக்கிட்டு இந்த புலிகுளம் பகுதியில் சாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தள்ளி ரெட்ஃபீல்டு சாலை இருக்கும். அந்த ரெட்ஃபீல்டு சாலையில் எப்படி கட்டமைப்பு இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஏன்னா அங்கே விஐபிக்கள் இருக்கிறாங்க, அங்கே அரசு அதிகாரிகள்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் சாலை சரியாக இருக்குது, தண்ணி சரியாக வருது, தெருவிளக்கு சரியாக இருக்குது. ஆனால் அதே இந்த சைடு பாருங்கள், இந்த சாலை சரியாக இருக்கா, தண்ணி சரியாக வருதா, இங்கே பாதாள சாக்கடை திட்டம் எப்படி இருக்குது எல்லாம் பாருங்கள். அப்போது இங்கே இந்த அரசே பாகுபாடு காட்டுது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள் நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் எங்களுக்கு அடிப்படை வசதிகளை சரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி நீங்கள் செலவு பண்ணுறதை விட்டுட்டு எங்களுக்கு சரியாக தண்ணியை கொடுங்க, நல்ல ரோடை போட்டு கொடுங்க, நல்ல தெருவிளக்கு அமைச்சு கொடுங்க. இந்த நம்ம நின்று பேசிக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் 4 டாஸ்மாக் கடை. மக்கள் சொல்கிறாங்க 1 கிலோமீட்டருக்குள்ளே 4 டாஸ்மாக் கடை வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு நூலகம் இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன பதில் இருக்குது ஆட்சியாளர்கள்ட்ட? அப்போது நம்ம இதெல்லாம் மக்கள் நம்மகிட்ட குறையாக சொல்கிறாங்க. நம்ம உறுதியாக நம்ம சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட நம்ம உறுதி கொடுக்குறோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த தொகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? நான் 20 வாக்குறுதிகளாக என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போது நான் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நான் இந்த பகுதிக்காக இந்த மக்களுக்காக செஞ்சுருக்கோம். அதே போல் நான் வந்தால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி 20 வாக்குறுதி பிரதான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் வந்தோன்னா நாங்கள் போதையில்லா தொகுதியாக இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை நான் மாற்றுவேன். ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது, போதையில்லா தொகுதியாக நான் மாற்றுவேன். சுகாதாரமான கோவை தெற்கு தொகுதியாக நம்ம தொகுதியை நான் மாற்றுவேன் அப்படின்னு 20 வாக்குறுதிகளை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வாக்குறுதிகள் எந்த ஒரு வாக்குறுதியும் 20 வாக்குறுதியில் கவர்ச்சிகரமான வாக்குறுதி எதுவும் நான் ஒன்று கொடுக்கல. அடிப்படை வசதிகளை சரி செஞ்சு கொடுக்குற மாதிரியான வாக்குறுதிகளை நான் கொடுத்துருக்கேன். மக்களும் படித்து பார்க்குறாங்க, மக்களே சொல்கிறாங்க. எங்களுக்கு திமுககாரங்களும் வர்றாங்க, அதிமுககாரங்களும் வர்றாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ, ஸ்டாலினோடைய ஃபோட்டோ பெருசாக இருக்குது, எடப்பாடியோட ஃபோட்டோ பெருசாக இருக்குது. மற்றபடி மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஆனால் நீங்கள் இப்படி 20 வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வாகனத்தில் போகிறவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறார், ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு போகிறாரு, எல்லாருமே டோக்கன் கொடுக்குறாங்க, அவங்க காசு கொடுத்து நீங்கள் தான் சரியாக பரப்புரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக பேரறிவாளன் நம்முடன் கலந்துரையாடும் பொழுது போதையில்லாத தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றுவேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என்பதே இவர் முக்கியமாக கூறியிருக்கிறார். களம் எப்படி இருக்கப் போகிறது, தேர்தலில் மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பது குறித்து மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நாம் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசன்னா.